அடே நான் பார்க்குறேன் வெயிட் குறைஞ்சிருக்கேன், ஆனாலும் யாருமே என்னை பார்த்து வெயிட் குறைச்சிருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்க, வெயிட் குறைச்சதை நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் நல்ல பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபேட் லாஸ் இன்ச் லாஸ் பண்ணால் மட்டும்தான். ஸோ உங்களை பார்க்குறவங்களுக்கே நல்ல வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிற தோற்றமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பெஸ்ட்டான ஷேப்பில் உங்கள் பாடி ஷேப் கொண்டு வரணும்னா ஹெர்பல் லைஃப்பில் ஃபேட் லாஸ்க்கோ இன்ச் லாஸ்க்கோ என்ன ப்ராடக்ட் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபுல் எண்டிங் வரையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெர்பல் லைஃப் மூலம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பெஸ்ட்டான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான 2 டேப்லெட் இருக்குங்க. என்னது டேப்லெட்டா? டேப்லெட் போடும்போது சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துடாதா அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? கண்டிப்பாங்க, இது நேச்சுரலான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண சாலட் தான். ஸோ சாலட்னு சொல்லுவாங்க. நம்ம காய்கறி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சாலட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நிறைய பழங்கள் இருந்தும் வேர்கள் இருந்தும் மூலிகையில் இருந்தும் ப்ரிப்பரேஷன் பண்ணதுனால லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இது நமக்கு சாலட் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஃபார் மெடிக்கல், இது டேப்லெட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நார்மல் டேஸில் கண்டிப்பாக இந்த சாலட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான நியூட்ரிஷன் உங்கள் பாடியில் அப்சர்வேஷன் பண்ண இந்த சாலட்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெர்பல் லைஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மார்னிங் ஷேக் எடுத்துக்கிங்க. சிலர் ப்ரோட்டீன் ஷேக் எடுப்பீங்க, சிலர் ஃபைபர் ஷேக் எடுப்பீங்க. அதே மாதிரி 2 டைம்ஸ் ஷேக் எடுக்கணும், 1 டைம் மீல் எடுக்கணும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான வெயிட் லாஸ். ஸோ ஷேக் மட்டுமே நீங்கள் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ வெயிட் லாஸோட நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் ஆர் இன்ச் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட ரிசல்ட்டை எடுக்க முடியும். ஸோ ஷேக் மட்டுமே போதும், இதில் இருக்க வைட்டமின்ஸ் மினரல்ஸுமே போதும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுதான் கிடையாது. சாலட் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்குள்ள மோர் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு சீக்கிரமாக ஒரு குயிக்கான வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபேட் லாஸ் வேணும் இல்லையா? ஃபேட் லாஸ்க்கு ஹெர்பல் லைஃப்பில் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஃபேட் லாஸில் ஒரு முக்கியமான சாலட் என்ன சாலட் அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்ற ஒரு மெயின் சாலட் இருக்குது. இந்த சாலடில் 90 டேப்லெட் இருக்குங்க. ஸோ இந்த 90 டேப்லெட்டும் நீங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு 3 டைம் நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷேக் குடிச்சிட்டு செல்லுலோஸ் போடணுமா இல்லை செல்லுலோஸ் போட்டுட்டு ஷேக் குடிக்கணுமா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான சாலட் என்ன அப்படின்னா மல்டிவிட்டமின். வெயிட் லாஸ்க்கும் மல்டிவிட்டமின்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஸோ மல்டிவிட்டமின் பார்த்தீங்கன்னா 22 வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்முலா 1ல் பார்த்தீங்கன்னா 19 வைட்டமின்ஸ் மினரல்ஸோட அப்சர்ப்ஷன் பண்ணுவீங்க. ஸோ சேமாக நீங்கள் நினைக்கிறது என்னென்னா அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் இதில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதோட நிறைய மோர் நியூட்ரிஷன் ஆட் ஆகி கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய மல்டிவிட்டமின் சாலட். ஸோ வெயிட் லாஸ் அப்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஹேர் லாஸ் இருக்கக்கூடாது, ஸ்கின் கலர்னஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது, இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மல்டிவிட்டமின் டேப்லெட் போடுங்க. மல்டிவிட்டமின் போடும்போது ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின் டோன் சேஞ்சஸ் ரியலாகவே நீங்களே சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குயிக்கான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஸோ வெயிட் குறையணும் அப்படின்னு மட்டும்தான் வெயிட் மிஷின் மேலே ஏறி நின்றுட்டுருப்போம். ஸோ நம்மளோட ஃபேட் குறைஞ்சிருக்கா, நம்மளோட பில்லி குறைஞ்சிருக்கா, நம்மளோட அப்டமன் குறைஞ்சிருக்கா, என்னோட ஹேண்ட் பகுதியில் இருக்க மசில்ஸ் குறைஞ்சிருக்கா, ஸோ இன்ச் லாஸ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கா, என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ் அப்போ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணணும். ஸோ வெயிட் குறையல அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் அப்செட் ஆகக்கூடாது. ஒரு இன்ச் டேப் எடுத்து நான் சொன்ன இந்த இன்ச்சஸ்லாம் நோட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிட்டு வீக்லி வாய்ஸ் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் இந்த இன்ச்சஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அப்டமன் பாட்டில் எவ்வளோ இன்ச்சஸ் இருந்தது, ஸோ உங்கள் ஸ்டொமக்கிட்ட எவ்வளோ இன்ச்சஸ் இருந்தது, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்ச் வாய்ஸில் 1 இன்ச் லாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 2 kg வெயிட் லாஸ்க்கு கம்ஃபர்டபுளான ஒரு இன்ச் லாஸ் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ பெஸ்ட்டான மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஹெர்பல் லைஃப் சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த சப்ளிமெண்ட்ரி
சப்ளிமெண்ட்ரியோட நீங்கள் ஆட் பண்ணி எடுங்க. ஸோ இந்த 2 சப்ளிமெண்ட்ரியுமே நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க, பட் எனக்கு வெயிட் லாஸ் வெரி 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 ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய 3rd சப்ளிமெண்ட்ரி ஹெர்பல் கண்ட்ரோல். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த சப்ளிமெண்ட்ரி உங்களுடைய மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற சப்ளிமெண்ட்ரி தாங்க ஹெர்பல் கண்ட்ரோல். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம், உங்கள் ஏஜுக்கு கொண்டான வளர்ச்சிதை உங்கள் உடல் உறுப்புக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுடைய ப்ராசஸ் கரெக்டாக இல்லை, பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஏஜ் சொல்லுவீங்க, பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏஜுக்கு உண்டான லுக் உங்கள் ஃபேஸில் தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வெயிட் லாஸ் அப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் சாலடை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்டி ஏஜிங்க்கு இது சப்போர்ட் பண்ணும், உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் பூஸ்ட்டும் பண்ணும். ஸோ மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும்போது தான் வெயிட்டில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான மெத்தடில் குயிக்காக ரிசல்ட் எடுக்க ஹெர்பல் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சாலடில் 90 டேப்லெட் இருக்குது. ஸோ பர்சனுக்கு பர்சன் வேரியஸ் ஆகும். சில பர்சனுக்கு 2 டேப்லெட் கன்சியூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், சில பர்சனுக்கு ஒன்லி 1 டேப்லெட் கன்சியூம் பண்ண மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வெல்னஸ் கோச் கைனஸோட இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் டேப்லெட் நேம் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக அதை பை பண்ணி 3 டேப்லெட் பர் டேக்கு இன்டேக் பண்ணாதீங்க. ஸோ இதை எப்படி கன்சியூம் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இம்மிடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் உங்களுடைய ஃபேட் லாஸ்க்கோ இன்ச் லாஸ்க்கோ வெயிட் லாஸ்க்கோ என்னென்ன சப்ளிமெண்ட்ரி எடுக்கணும் ஹெர்பல் லைஃப்பில் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெர்பல் லைஃப்பை ஃபாலோ பண்ணி பெஸ்ட்டான முறையில் வெயிட் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா இமிடியேட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், பாய் வியூவர்ஸ்.